கூட மீண்டுமாக இந்த 2வது நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் வந்தவர்கள் இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்படியாக வாஞ்சியாக வந்திருக்கிறீங்க. எனவே கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி செபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கைகள் எல்லாம் மாறி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக ஒரு புதிய மனிதனாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எப்போங்க நம்ம மாறுவோம்? எப்போ நம்ம மாறுவோம்? அதான் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு மனுஷன் என்ன ஆகிறான்? புது சிருஷ்டி. அப்போ புதுசாய் பிறந்த ஒரு அனுபவத்தோடு, புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல ஒரு அனுபவத்தோடு அவன் இருக்கிறதா அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. திருப்பி நம்ம குழந்தையா இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்மளுடைய நாட்களை பாருங்க, ஆரம்ப நாட்களில் நம்ம குழந்தை பருவத்தை கடந்து, வாலிப பருவத்தை கடந்து, இந்த நடுத்தர பருவத்தை எல்லாம் கடந்து கடைசியில் முதிர் வயது ஆகும் பொழுது அவள் குழந்தையை போல மாறுகிறதை பார்க்கிறோம். குழந்தையை போல் அப்படியே அவருடைய சிந்தனைகள், பேச்சு எல்லாம் மாறுகிறது. சில வேளையில் பெரியவங்க அவங்க அப்படி நடந்து கொள்ளும்போது நமக்கு அது ஒரு இரிட்டேட்டடாக இருக்கும். நம்மளை அது கோபப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன் இப்படி இவங்க அந்த வயசான காலத்தில் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே, இப்படி இதை சிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க, ஒரு சின்ன பிள்ளை போல கேட்குறாங்களே, சின்ன பிள்ளை போல அழுகிறாங்களே. ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய காரியம் பாருங்க, மனுஷருக்கு வைத்திருக்கிற இந்த நடைமுறைகள்லாம் படிப்படையாய். அதான் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இன்னைக்கு பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இன்னைக்கு பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய சூழ்நிலை யோசித்து பார்ப்போம், அந்த பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒளிந்து போகல, மறைஞ்சு நின்று கொண்டு இருக்கிறது. சில வேளையில் மறைந்து நின்று கொண்டு இருக்கிறது. நம்ம சபைக்கு வரும்போது அது வெளியே நிற்கும், திருப்பி சபையை விட்டு போகும்போது நம்மளோடு கூட வந்துடும். சபையில் இருக்கும்போது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை, நடத்த, பேச்சு, சிந்தனை, செயல் எல்லாம் வேறுபாடாக இருக்கும். இதே நம்ம வீட்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியம், நம்முடைய சிந்தனை எல்லாம் எங்கே போச்சு? இப்போ வாழ்க்கை எங்கே போய் இருக்கிறது? கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தவன் தான். அவனுடைய சூழ்நிலை சில வேளையிலே மாறி போனது. யூதாஸ் காரியத்தை ஆண்டவரோட கூட இருந்ததான். எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தான்? இந்த காரியம் சில வேளையிலே தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை என்னைக்கு நாம் அதில் ஈடுபடுத்திக் கொள்கிறோமோ, என்னைக்கு அதன் மேல் ஆசை வைக்கிறோமோ, என்னைக்கு எல்லாவற்றையும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி அதை பக்கம் திரும்பி பார்க்காதபடி என்னைக்கு இருக்கிறோமோ அன்னைக்கு தான் ஒரு புதிய மனிதனாய் நாம் மாற முடியும். புதிய மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புதிதான அனுபவம். நீ குழந்தை பாருங்க, குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அந்த குழந்தையுடைய தேவைகள் சந்திக்கப்படும் வரை அது அழுது கொண்டே இருக்கும். அந்த தாய், அந்த பெற்றெடுத்த தாயை தவிர வேற யார் தூக்கினாலும் அந்த குழந்தைக்கு உடனே என்ன பண்ணும்? புரிந்து கொண்டும் அந்த குழந்தைய அறிந்து கொண்டு உடனே என்ன பண்ணும்? என்னை யாரோ ஒருத்தங்க தூக்குறாங்க, என்னுடைய பெற்றெடுத்த தாய் அல்ல. எவ்வளோதான் அரவணைப்பை கொடுத்தாலும் அந்த குழந்தையோட தாய் அது பக்கத்தில் உட்கார்ந்து தூக்குனா அதோட குழந்தையோட முகத்தில் வருகிற புத்துணர்வே வேற தான், சிரிப்பே வேற தான். நம்முடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும்.
இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பெற்றெடுத்திருக்கிற பொழுது ஆண்டவரை விட்டு வேற எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது, ஆண்டவரை தவிர எந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய ஆசை மனசிற்குள்ளாக வைத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் ஒரு பக்கம் அதை ஒரு பக்கம் வைத்திருக்கும் பொழுது, இரட்டை வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம ஒரு புதிய மனிதனாய் மாறவே முடியாது. கிறிஸ்தவம் என்பது ஒன்று அதுதான், இல்லைன்னா இதுதான், டூ ஆர் டை. ஒன்று கிறிஸ்தவம் என்பது ஆண்டவரை அறிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிற ஒரு வாழ்க்கை தான். இன்னைக்கு ஆண்டவருடைய சீசர்களை ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஒன்று உலகத்தில் இருக்கிற நீ மீன் பிடித்துட்டு கொண்டு இருந்த போதும், இன்னைக்கு மனுஷனை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொல்லும்போது அந்த போட்டு படகு எல்லாவற்றையும் விட்டு விட்டாங்க. நம்ம ஈஸியாக அதை படிக்கிறோம் வாசனங்களை, ஆனால் ஆழமாய் அதை யோசித்து பார்ப்போமானால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த போட்டோடைய விலைகள்லாம் இருக்கும். அந்த வலைகள் எல்லாம் அவ்வளோ லட்சம் ரூபாயாக இருக்கும். ஆனால் ஆண்டோடைய ஒரு வார்த்தை நீ வா என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நஷ்டம் என்று விட்டு விட்டு வந்தார்கள். இன்னைக்கு அப்படி வந்தவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சீசர்களாய் மாற்றி இன்னைக்கு அவர்களை தான் உலகம் முழுவதும் அனுப்பி இன்னைக்கு கிறிஸ்தவம் வளருவதற்கு, கிறிஸ்தவ சபை வளருவதற்கு தூணாய் மாற்றியிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னலாம் ஆண்டவருக்கு விட்டு இருக்கிறோம் பார்ப்போம். எதெல்லாம் ஆண்டவருக்கு விட்டு விட்டு எதெல்லாம் ஆண்டவரை விட வேண்டாம் என்று சொல்லி நம்ம வந்து இருக்கிறோம். சில வேளையில் சில காரியங்கள் எல்லாம் மறைந்து போய் இருக்கிறது. ஐயோ இதை விட்டுவிட முடியாது, இது யாருக்கும் தெரியாது, இது யாரும் பார்க்கவில்லை, எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சில வேளையில் சில சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தொடர்புகளை வைத்திருப்போம். மனுஷன் அறியான், ஊழியக்காரன் அறியான், குடும்பத்தில் அறியான். ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் நம்ம கண்ணாடிக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு சமமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முக சாயல், என்னென்ன காரியத்திலே நம்ம அந்த குறைவுள்ளவளாக இருக்கிறோம், எந்தெந்த காரியத்திலே நான் புதுப்பிக்கப்படாதபடி, எந்தெந்த காரியத்திலே இன்னும் நான் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இதுதான் தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளை மாற்றிக்கொள்வதற்காக, இன்னை நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த நாட்களை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த லெந்து நாட்களை அனுசரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சில வேளையில் சில சபைகளிலே கடமைக்காக பாரம்பரியத்திற்காக சில காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். சில சபையில் ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்டு அதன் மூலமாக என் ஜனங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக என் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்து இருக்கிறீங்க, ஆண்டவருடைய சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பேசுவதற்காக அல்ல, ஏதோ சத்தியத்தை சொல்லுவதற்காக அல்ல. எல்லாருக்கும் சத்தியம் தெரியும், எல்லாருக்கும் வசனம் தெரியும். ஆனால் ஆழமான சத்தியங்கள், உண்மையான சத்தியங்கள், அதற்குள் வளருவதற்கான கிரியைகள் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அதோடு விட்டு விட்டு போவதற்காக அல்ல. அது நடைமுறை வாழ்க்கையிலே படிப்படியாக அந்த வசனமும் அந்த வார்த்தையும் நமக்குள்ள வருகிறதா? நாம் மற்றவருக்கு முன்பதாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை பார்க்கும் பொழுது இவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் பாருங்கள், நிறைய ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் என்ன சொல்கிறோம், நான் கிறிஸ்துவுக்குள் புது மனிதனாய் மாறி இருக்கிறேன், என்னோட உடை மாற்றிருக்கிறேன், என்னோட பவனை மாற்றிருக்கிறேன், என் நடைமுறைகளை மாற்றிருக்கிறேன், என் பேச்சை மாற்றிருக்கிறேன். ஆனால் நம்மளுடைய செயல்பாடு இன்னும் மாறவே இல்லை. இன்னும் நம்ம கோபம் மாறவே இல்லை, இன்னும் நம்முடைய சாபங்கள் மாறவே இல்லை. என்ன காரணம்? இன்னும் நாம் புதுப்பிக்கப்படாதபடி, இன்னும் நம்முடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறதுனால தான் சில வேளையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த 40 நாட்கள் ஏதோ வெறுமைக்காக அல்ல. நிறைய பேர் இந்த 40 நாட்களை அனுபவபூர்வமாக நிறைய பேர் பயன்படுத்தினார்கள். வேதத்தில் நிறைய காரியங்களை இந்த 40 நாட்களுக்கு குறித்ததான காரியங்களை நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நாம் பார்ப்போமானால் நிறைய சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. இதோ தேவ சித்தம் இல்லாதபடி ஒன்றுமே நடக்காதுங்க. நோவாவோட நாட்களை பாருங்க, 40 நாட்கள் மழை, இரவு பகல் என்று மழை. ஆனாலும் அதுக்கப்புறம் நோவாவிலுடைய ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். இந்த 40 நாட்கள் ஆக எல்லா காரியங்களும் சீனா மலையில் மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் காத்திருக்கும் பொழுது ஒரு மகிமையை கண்டு கொண்டார். இன்னைக்கு நம்மளுடைய நாட்களில் எப்படி இருக்கிறோம்? ஏதோ ஒவ்வொரு நாளையும் கழித்துட்டு போயிட்டோம், ரைட்.
சரி, மீதியா இருக்கிற நாட்களிலே தேவனுக்குள்ளாக எதை நாம் புதுப்பித்துக் கொள்ள போகிறோம்? எந்த காரியத்தில் இன்னும் நம்மை மாற்றிக்கொள்ளணும் நாம் சொல்லி பிரயாசப்பட போகிறோம்? இதுதான் தேவன் நம்ம மத்தியிலே எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில் பாருங்க, கிறிஸ்து இருக்கிறாங்க. எந்த அளவில் இருக்கிறாங்க? பெயரளவில் இருக்கிறாங்க, மனதளவில் இருக்கிறாங்க. ஆனால் உள்ளான இருதயத்திற்குள்ளாக கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்மதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பெயர் என்ன? ஜான், ஸ்டீபன், ஸ்டெல்லா போற பேரெல்லாம் நல்ல கிறிஸ்துவ பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் வாயை திறந்து பேசும்பொழுது அந்த வேதத்திற்கும் வேதத்தில் வைத்த பேருக்கும் சம்மதமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஐயோ இந்த குடும்பமா, ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ இந்த சகோதரனா. எங்கே போனது சாட்சி? எங்கே போனது ஆண்டவருடைய அன்பு? ஆண்டவர் அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 18 to 19 வருஷம் வாசிங்க. ம் 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 எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயம் என்ன சொல்லுது நினைக்குதோ அதுதான் என்ன பண்ணுது? வாய் பேசுது. அதுதான் வாய் பேசிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நான் பேசல, என் இருதயம் சொல்லுச்சு. இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒன்று நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒருத்தங்கள் மேல் ஒருத்தங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம், குற்றங்களை படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 3:6. இல்லை, யாக்கோபு ஆமென். நாவு தான் இன்னைக்கு இதயத்திலிருந்து புறப்படுகிறது. நாவு என்ன பண்ணுது? பாவம் செய்கிறது. நம்ம சில வேளையில் இது பேசக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். நம்ம இருதயம் செய்து விடுகிறது. காரணம் என்ன? அந்த இருதயத்திற்குள்ளாக ஆண்டவர் இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த இருதயத்துக்குள்ளாக தேவ இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கையில் இன்னைக்கு 2 விதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, இன்னொன்று கிறிஸ்துவை வெளியே வச்சுட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பெயரளவு வாழ்க்கை, மனதளவில் ஒரு வாழ்க்கை, ரெட்ட வாழ்க்கை, வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நடிகரை நம்ம பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. பழைய நாட்கள் எல்லாம் நிறைய அந்த பழைய நடிகர்கள் நடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போனவர்கள் எத்தனையோ பேர். அவங்க சினிமாவில் நடிக்கும் போது திரையில் வரும் பொழுது எல்லா உதவி செய்கிற மாதிரி இருக்கும், ஒரு காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை. இப்படி தான் கிறிஸ்தவம் நாம் நடித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்குள்ளாக வரும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக வரும் பொழுது ஆடுகிறோம், பாடுகிறோம், உற்சாகமாய் வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் வெளியே போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே ஒரு நடிகனான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இது தேவன் விரும்பவே இல்லை. இது தேவன் விரும்புகிறதே இல்லை. தேவன் விரும்புகிறது ஒரே ஒரு காரியம், நீ எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு இருதயத்தில் எது புறப்படுகிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 to 24 வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் ஆவியின் கனியை குறித்து சொல்லப்படுகிறது. 9 கனி. ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இவை அனைத்திலும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இதுல எது, இந்த 9 காரியமானிய 9 கனியில எது நம்ம கிட்ட இல்லை? யோசித்து பாருங்க. எது இல்லை? அன்பு இருக்குதா? ஒருத்தங்களுக்கு அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒருத்தங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஆனா அந்த முன்னாடி இருக்க ரெண்டுமே இருக்காது. நீடிய பொறுமை இருக்குதா? தயவு இருக்குதா? அடுத்தவர்களை குறித்து பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? இதெல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்துக்குள்ளாக இருந்து புறப்படுகிறது. நம்ம இருதயம் தான் இதெல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது.
கிறிஸ்தவம் என்பது ஏதோ சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்காக கிறிஸ்தவம் வரலைங்க. இந்த வேதம் சும்மா கொடுக்கப்படவில்லை. ஆவியானவர் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எப்படி வேணா வாழலாம் என்பதற்கு இந்த வேதம் நம் கற்றுக் கொடுக்கவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில புது சிருஷ்டியாய் வருவதற்கு, புதிய மனிதனாய் மாறுவதற்கு நமக்குள் இருக்கிற இன்னும் வேண்டாத காரியங்கள் என்ன? முதலாவது, அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நாம படுகிற ஒரு பாவம் என்ன தெரியுங்களா? பாவம், கோபம்தான் அதிகமாய் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எந்தெந்த சூழ்நிலாம் எப்படிலாம் நம்ம கோபப்படுகிறோம்னு தெரியறதில்ல. சில வேளையில் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிகிட்ட பேச மாட்டாங்க, மனைவி கணவன்கிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க. இப்படி சூழ்நிலை. ஆனால் என்ன, அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு குடும்பம். வசனத்தில் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம், இந்த வீட்டிற்கு தலைவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, வீடாகி நம்முடைய இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோமா, இல்லை கிறிஸ்துவுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோமா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாவம், இன்னும் சினிமாக்கு அடிமை, இன்னும் சில காரியத்தில் சொல்ல போனால் இன்னும் இன்டர்நெட்டுக்கு, இன்னும் சில காரியங்களில் ஃபேஸ்புக்கு, இன்னும் சில காரியங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத வெளிப்படையாக சொல்ல முடியாத காரியங்களுக்கு நிறைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் அடிமையாக இருக்கிறார்கள். இன்னைக்கு பெண்கள் நிறைய இடங்களில் இன்னைக்கு சினிமாவுக்கும் நாடகங்களுக்கும் கதை புத்தகங்களுக்கும் வெறி ஆட்டங்களுக்கும் கள்ளி ஆட்டங்களுக்கும் கல்யாண அது தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் கிழவிகளுடைய பேச்சுகளுக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அதை நான் விரும்பலையே, இதயத்தில் அதிலிருந்து புறப்பட விரும்பலையே. கோபம் இன்னைக்கு அநேகரை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறது. அநேகருடைய சூழ்நிலையிலே இந்த கோபம்தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. தேவனை அன்பை விட்டு பிரிக்கிறதே இந்த கோபம்தான். அதனால என்ன ஆகுது, அன்பு தணிந்து போகிறது. இரண்டாவது, இந்த பாவமான வாழ்க்கை, எரிச்சலான குணம், அடுத்தவரை கொடுத்து பொறாமை சொல்லுகிற ஒரு பகைமையான ஒரு உணர்வுகள். சில வேளையில் பார்க்கும் பொழுது ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை, அடுத்தவரை குறித்து, சொந்த பந்தங்களை குறித்து, சொந்த குடும்பத்தை குறித்து ஏதோ ஒரு அக்கறை இல்லாதபடி வாழ்கிற வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள், நிறைய வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு பாருங்க, அவர்கள் குடிப்பார்கள், வெறிப்பார்கள், சாப்பிடுவார்கள். ஆனால் மனைவி பட்டினியாய் கிடந்து கொண்டு இருக்கிறது, பிள்ளைகள் பட்டினியாக இருக்கும், பசிக்கும், அவர்களுக்கு உணவு இருக்காது, அவர்கள் படிப்பதற்கு அவர்கள் பைசா கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்கிற வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்துட்டு போகிறோம், எப்படியோ இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பகல் முழுவதும் குடிப்பார்கள், இரவு முழுவதும் குடிப்பார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அதே வேதத்தை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வேத வசனங்கள்லாம் சொல்லுவார்கள், இவர்களா இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நடித்து கொண்டு இருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பதாக. அது எங்கே போய் நிற்குது, அது எங்கே போய் கொண்டு போகுது? நரக அக்கினிக்குள் கொண்டு போகும் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. ஏதோ பெரிய பாவம் செய்கிறதுனால தான் அவங்களெல்லாம் அப்படி நடக்குது அப்படி நினைக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தில் கூட, சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்மளை மாற்றிக்கொள்ளாதபடி நாம் வாழ்வோமானால் தேவன் அதை விரும்புவது இல்லை. இந்த நாட்களிலே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குற்றங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு குறைகள் இருக்கலாம். நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் எந்த வயதானவர்களாக இருக்கலாம், சின்ன வயதாக இருக்கலாம், பெரிய வயசாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்தை எடுத்து, தேவனே இதை நான் உமக்காக இந்த நாட்களில் விட்டுவிட்டு முழு மனிதனாக, முழு மனுஷனியாக உமக்காக வர விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் வருது, அது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். அதனால சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போக பிரயாசப்படுறேன். ஒரு பாட்டிக்கு 103 வயசுல ஒரு பிறந்த நாள் வந்தது. அதை எல்லாரும் கொண்டாடணும்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் இந்த நாளிலே ஆவியான நினைப்படுத்துகிறார். அதனால நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தில் ஒரு வயதான பாட்டி, 103 வயசு ஆயிடுச்சு.
உடனே சொந்த பந்தங்கள், அவருடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய பாட்டியோடைய முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, இந்த பிள்ளைகள்லாம் வந்து அந்த பாட்டியை பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த பாட்டிக்கு வருகிற நாட்களிலே பிறந்தநாள் வருகிறது. எனவே அந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்ம வந்து ஒருங்கிணைந்து எல்லாரும் இந்த வீட்டிற்கு நம்ம வந்து பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொல்லும்போது எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒத்துக்கொள்கிறோம், சரி என்று சொன்னார்கள். சரி, இதை என்ன பண்ணலாம், இந்த பாட்டிக்கு இந்த பிறந்தநாளை ஒரு பெரிய லெவலில் நம்ம கொண்டாடணும் என்று சொல்லி சொந்த பந்தங்கள், உறவினர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அழைக்கணும்னு சொல்லி அழைத்தார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது, பாட்டியோட பிறந்த நாள் வந்தது. அந்த நாளில் பாட்டிக்கு விதவிதமான ஆடைகள் கொடுத்தார்கள். அதில் ஒரு அலங்காரமான ஆடைகளை உடுத்தி காலையிலேயே அந்த பாட்டியை எல்லா விதமான ஒழுங்கும் ஆயத்தப்படுத்தி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சு, அப்படியே உட்கார வச்சல. இன்னைக்கு சொந்தங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, வீட்டுக்கு படிப்படியாய் வந்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடக்குது. மாலையில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வேறு வச்சுருக்கிறாங்க. சரி, ஊழியக்காரன் வரப்போகிறாரு, சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு, நீ இதை செஞ்சுக்கோ, நீ பாட்டிக்கு கேக்கு வாங்கிட்டு வந்துரு, நீ வந்து வரவுகளை நீ கவனிச்சுக்கோ, வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நீ பரிமாறிக்கோ, நீ போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பேர பிள்ளைகளும் எல்லாரும் ஒரு ஒழுங்குபடுத்தி எல்லாரும் செய்து கொண்டு இருந்தாங்க. நோக்கம் என்ன, பாட்டியோட பிறந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாடணும். இப்போ படிப்படியாக நேரம் கடக்க இப்போ அந்த பாட்டி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ ஒருத்தர் வந்தார், இன்னும் நேரம் கம்மியாக இருக்கிறது, மாலை 6 மணிக்கெல்லாம் நம்மளுடைய வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, இந்த பாட்டிக்கு பர்த்டே கொண்டாடணும், உறவினர்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் இந்த வீட்டை ஒழுங்குபடுத்தாமல் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி யார் இந்த இடத்துல அந்த பாட்டியை உட்கார வச்சுருக்காங்க, அவங்களை கொஞ்சம் நவுத்தி உட்கார வைங்க, நான் வீட்டை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லி ஒரு குடும்பம் அதை சுத்தப்படுத்தினது. அடுத்த குடும்பம் வந்துச்சு, இந்த சேரெல்லாம் இன்னும் போடாமல் இருக்குது, இந்த சேரெல்லாம் நான் போட்டால் தானே வரவங்க உட்கார முடியும், எங்கே உட்காருவாங்கன்னு சொன்னாங்க. உடனே அடுத்த குடும்பம் வந்து பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நவுத்தி உட்கார வச்சு சேரெல்லாம் ஒழுங்குபடுத்தினது. 3வது ஒரு குடும்பம் வந்துச்சு, அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல தான் இந்த விஐபி இவர் வர போகிறாரு, இங்கே தான் பாஸ்டர் உட்காரணும், இங்கே தான் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும், இங்கே தான் மைக் செட்டு வைக்கணும், இங்கே தான் லைட்டு வைக்கணும், எல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க, டெக்கரேட் பண்ணாங்க. டெக்கரேஷன்காரெல்லாம் வந்துட்டு சொன்னான், இந்த அம்மாவை இங்கே உட்கார வச்சு தான் நான் இதெல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது, இவரை இன்னும் கொஞ்சம் தள்ளி வெளியே பக்கத்தில் உட்கார வச்சு, கேட்டுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருங்கன்னு சொன்னான். இப்போ ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள், எல்லா வேலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. கேக்கு வெட்டுவதற்கான எல்லா ஆயத்தமும் வந்துருச்சு. இப்போ சாப்பாடெல்லாம் கொண்டு முன்னாடி வந்தாங்க, வந்து எல்லாம் வச்சு இறக்கி வச்சாச்சு. இப்போ கரெக்டாக ஆரம்பிக்கிற நேரமும் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தாங்க, அந்த கேட்டு பக்கத்தில், அந்த கதவு பக்கத்தில், அந்த வீட்டுடைய நுழைவாயில் அந்த பாட்டி உட்கார்ந்துருக்கும் போது, இங்கே யார் இந்த பாட்டியை உட்கார வச்சது, எல்லாம் வரவங்க இந்த வழியாக தானே வருவாங்க, அவங்கள எப்படி நம்ம வரவேற்க முடியும், இந்த பாட்டியை கொஞ்ச நேரம் வெளியே உட்கார வைங்க, இந்த ஃபங்க்ஷன் வரும்போது என்ன பண்ணலாம், உள்ளே உட்கார வச்சிடலான்னு சொன்னாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, பாட்டி வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போயிருச்சு. ஆனால் என்ன நடக்குதுச்சு, பாட்டியோட ஃபங்க்ஷன் நிற்கலை, நடந்துட்டு தான் இருக்குது, ஒழுங்கு வேலைகள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அப்படியே படிப்படியாக வரும்போது வர கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். வெளியே யார் சேர் போடாமல் இருக்கிறது, இந்த பாட்டியை யார் இன்னும் இங்கே உட்கார வச்சுருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளியாக உட்கார வைங்க. நாங்கள் அப்படியே படிப்படியாய் ஒரு மூலையிலேயே அந்த பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. இப்போ ஊழியக்காரர் வந்தார், எல்லா கூட்டம் நடந்துச்சு, எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கொண்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் வரீங்க, உங்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உறவு முறைகளை பேசிக்கொண்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பாட்டியை மறந்துட்டாங்க. ஆனால் கேக்கு வந்துருச்சு, சாப்பாடு வந்துருச்சு, டெக்கரேஷன் நடக்குது, லைட்டெல்லாம் எரியுது, எல்லாம் நடக்குது. பாட்டி உள்ள இல்லை, யாருக்கும் மைண்ட்லேயும் இல்லை. இப்போ நடந்தது என்ன, பாஸ்டர் எல்லாம் கேட்கலாம், ப்ரேயர்லாம் நடத்திட்டார், எல்லாம் முடிச்சிட்டாரு. சரி, இப்போ நம்ம கேக்கை வெட்டிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம், சாப்பாடு போயிடலாம் அப்படின்னா. சரி, கேக்கு வெட்டலான்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, எங்கேப்பா பாட்டின்னா ஒருத்தன் சொல்கிறான், நான் பாட்டி இங்கே தான் உட்கார வச்சேன், இல்லை நான் பாட்டி அங்கே தான் உட்கார வச்சேன், இல்லை நான் பாட்டி அங்கே உட்கார வச்சேன். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், பாட்டி வெளியே உட்காந்துட்டு இருக்குது. அந்த பாட்டிக்கு காலையிலேருந்து ஒன்றும் கொடுக்காம அந்த பாட்டி மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம். இதை ஒரு வேளை நம்ம வந்து அப்படியே கதையை போல, ஒரு வேளை சிந்திக்கிறதை போல, சிரிப்பான ஒரு 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 காரியத்தை போல நம்ம நினைக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்கள்,
கிறிஸ்துவை ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துவை உள்ள வச்சுட்டு இரவும் பகல் என்று வைராக்கியம் பாராட்டி வளர்ந்த வாழ்க்கை. ஆனால் படிப்படியாக கிறிஸ்துவ என்னாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியே போகலைங்க, நாம் தான் என்ன பண்ணிட்டோம், கிறிஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே அனுப்பிட்டோம். அதனால்தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். நான் வெளியே போயிட்டேன்ப்பா, நான் வெளியே போயிட்டேன், ஆனாலும் உன்னை நான் என்ன பண்ணல, மறக்கல. நான் அப்படியே போகல, கோபிச்சுட்டு போகல, நான் அப்படியே எந்திரிச்சு போகவில்லை. நான் உனக்காக கிரியம் செலுத்தி இருக்கிறேன், நான் உன்னை மீட்டெடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். அதனால தான் வெளியே நின்றுட்டு கதவை தட்டுகிறேன். இப்பயாவது என் சத்தத்தை கேட்பீங்களா? இப்பயாவது என் சத்தத்தை கேட்க முடியுமா? இப்பயாவது இந்த வாயிலே என்னுடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் என்னுடைய செவியை நான் கூப்பிடுகிறதை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிந்து கதவை திறப்பீர்களானால் நான் வந்து உங்களோடு கூட என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, வாசம் பண்ணுவேன். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். ஏதோ அப்படியே விட்டுட்டு போல, நம்ம செய்த பாவங்களை எல்லாம் நினைச்சு அவர் நினைச்சிட்டாருன்னா என்னைக்கோ நம்மளை அழித்து போயிருப்பார், என்னைக்கோ நம்ம மண்ணோட மண்ணாய் மக்கி போயிருப்போம். ஆனால் அது தேவன் விரும்பவில்லை. இன்னைக்கு புதுப்பித்து கொள்ளும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக வரும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். இந்த பாவ வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலேயே முடித்து போயிருக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி எத்தனையோ பேர் எச்சரித்து, எத்தனையோ பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாதபடி வாழ்ந்து எத்தனையோ மரித்து போனவர்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பித்துக் கொள்வதற்கு, நம்மளுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வதற்கு, ஒரு புதிய மனிதனாக நம் வாழ்க்கையிலே எழும்பி வருவதற்காக தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அதான் எபேசியர் 2:13 சொல்லுகிறது, முன்பு நீங்கள் தூரமாயிருந்தீர்கள், இப்ப என்னவா இருக்கிறீங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் இப்ப நீங்க என்ன இருக்கீங்க, புதிய மனிதனாய் மாறி இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு சம்பவத்தை, வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க, 12-14 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். மார்க் 11, 12 முதல் 14 வரை. யாருக்கு பசி உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிருச்சு. எங்கிருந்து வராரு? பெத்தானியாவிலிருந்து அவர் வருகிற வழியிலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். இது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இதிலிருந்து ஒரு காரியத்தை தேவன் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறார். இது எத்தனையோ முறை இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருக்கலாம். என்ன நடந்துச்சு? ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்துல என்ன இல்லை? கனிகள் இல்லை. இல்லை. ஆமென். சீசர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இது அத்தி போல காலமே இல்லை, ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, இதுல ஏதாவது அகப்படுவானே பாக்குறீங்களே, உங்களுக்கு ஒரு மனசாட்சியே வேண்டாம் ஆண்டவரே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இந்த மாம்பழம் சீசன் இல்லாமல் ஒரு சீசன், நடுத்தரமான ஒரு சீசனில் போய் எனக்கு மாம்பழம் வேணும்னு சொன்னால் நம்ம போய் வாங்க முடியுமா? கிடைக்காது. அந்தந்த காலங்களில் தான் அது இருக்கும். இந்த தர்பூசணி இந்த நாட்களெல்லாம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஜூன், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் போய் தர்பூசணி தொலைவ முடியுமா? கிடைக்காது. இன்னைக்கு சீப்பாக வித்துட்டு இருக்காங்க. அந்தந்த சீசன்லாம் அதை நம்ம பார்க்க முடியும். அப்படியாக தேவன் அந்த இடத்துல வரும்போது அவருக்கு பசி உண்டாயிருச்சு. ஏன் அந்த இடத்துல வரும்போது அவருக்கு பசி உண்டாகணும்? அந்த அத்தி மரத்தை பார்க்கும் பொழுது ஏன் அவருக்குள்ள அந்த பசி உணர்வுகள் தூண்ட வேண்டும்? என்ன நடக்குது? அவர் வராரு, அந்த அத்தி மரத்தை பார்க்கிறாரு, அதுல கனி இல்லை. என்ன இருக்குது? இலை மட்டும் இருக்கிறது. இலையெல்லாம் பசுமையாய் தெரிகிறது. ஆனால் அதை வந்து பார்க்கும் பொழுது கனிகள் இல்லை. அத்திக்காய் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய தன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அத்திப்பழம் அவ்வளோ விதமான மருத்துவ குணங்கள் படைத்த ஒரு பழம். என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் வருகிறார்கள். ஆண்டவரே இது சீசர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரை பார்த்து, இது என்ன இல்லை, கனி கொடுக்கிற காலம் இல்லை, இப்போ போய் நம்ம தொலைவரமே. ஆண்டவருக்கு தெரியாதா?
அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரிலும் ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு தெரியாதா? சீசர்கள் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியுமா? அங்கே உன்னை எதிர்பார்த்தார். அங்கே ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்தார். என்ன நடந்துச்சு? அவர் வந்து அந்த மரத்துக்கு முன்பதாக நின்று அது உற்று பார்க்கிறார். அது மரம் எப்படி இருக்குது? பசுமையாய் இருக்கிறது. ஆனா கனி இல்லை. அந்த கனி கொடுக்கிற காலங்களுக்கு முன்பதாக அந்த அத்தி பழத்தில் ஒரு விதமான பூக்களும் மொட்டுகளும் இருக்குன்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. இன்றைக்கி அத்தி மரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பாருங்கள், அது வந்து எப்படி பூ பூக்கும், எப்படி அது காய் காய்க்குன்னு தெரியாது. ஆனால் அந்த எந்த நாட்களிலுமே அந்த அத்தி மரம் காய் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு பூவும் ஒரு மொட்டும் அதில் காணப்படும். ஆண்டவர் அதை பார்த்தாரு, கனிதான் இல்லை, இதில் அந்த மொட்டை இருந்திருக்கணுமே. அந்த நாட்களிலே அது பசுமையாய் தோன்றியது. பார்க்கிற பார்வைக்கு அதை மற்றவர்களை ஏமாத்துகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய அலங்காரமும் நம்முடைய அலங்கரிப்பும் நம்ம ஜெபிக்கிற ஜெபமும் நம்ம வேத வாசிப்பும் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு அலங்காரமாக நம்ம எல்லாவற்றிலும் பரிசுத்தவான்களாக எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக காட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கனி இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அப்படிதான். அதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த மரத்தை பார்க்கும்போது பசுமையா இருக்கிறது, இலைகளெல்லாம் இருக்கிறது, ஆனால் கனி இல்லை. ஏன் தெரியுமா தேவன் சபிச்சாரு? ஏன் அதை ஆண்டவர் அதை ஒரு வார்த்தை சொன்னார், அது பட்டு போகட்டும்னு சொன்னார். காரணம் என்ன? யாரும் அதுக்கு முன்பதாக வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. காரணம் என்ன? அந்த நாட்களில் இன்னைக்கு நம்ம பிரயாணப்படுவதற்கு நம்ம கையில் வாகனத்தை வைத்திருக்கிறோம், கார் வச்சிருக்கிறோம், பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது, இன்னைக்கு எல்லா விதமான வாகன வசதிகள் இருக்கு. அந்த நாட்களிலே ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போவதற்கு பல மைல் தூரங்கள் கடக்க வேண்டும். அப்போ வழி போக்கர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்படிப்பட்ட காய்களையும் இப்படிப்பட்ட கனிகளையும் இப்படிப்பட்ட மொட்டுகளையும் தான் அவர்கள் வழி போக்குகளே சாப்பிட்டு தன்னுடைய ஆகாரத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய தூரத்திற்கு அவர்கள் செல்லுவார்கள். அப்போ கிறிஸ்து அந்த இடத்துக்கு பிரயாணப்பட்டு வரும் பொழுது, வெகு தூரமாய் அவர் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவருக்குள் பசி உண்டாகிறது. அந்த பசியை ஆற்றிக்கொள்வதற்கு அந்த மரத்தை பார்க்கிறார். அந்த மரம் அவர் என்ன பண்ணிருச்சு? ஏமாற்றி கொண்டது. இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து எல்லா இடங்களிலும் தேடி உங்களுக்கிட்டையும் என்கிட்டையும் ஆண்டவர் நெருங்கி வரும் பொழுது, நம்முடைய இதயத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? கனியுள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோமா? கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்குது, ஆவியின் கனி 9 இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஒரு 5 இருக்குதா? 5 இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஒரு 3 இருக்குதா? 1 இருக்கிறதே பெருசு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் படிப்படியாய் வரும்போது எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அத்தி மரத்தை பற்று போவதற்கு அடுத்த நாளே அது என்ன ஆயிடுச்சு? பற்று போய்விட்டது. காரணம் என்ன? வழிபோக்கர்கள் அடுத்த முறை வந்து இந்த மரத்தை பார்த்து ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் இருந்த என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதே வேத பகுதியில் ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே இது கனி கொடுக்காத மரத்தை என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டலாம் என்று சொல்லும் பொழுது, வேண்டாம் ஆண்டவரே, இன்னும் ஒரு வருஷத்தை விட்டுவிடுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணுகிறேன்? உரத்தை போடுகிறேன், அதுக்கு தேவையான காரியங்களை நான் செய்கிறேன், நான் அதை பொறுப்படுத்திக் கொள்கிறேன், அதுக்கப்புறம் அது கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டலாம். அப்படி ஆண்டவர் நம்ம வெட்டி போட்டா எப்பயோ வெட்டி போட்டிருக்கணும். அந்த மரத்துக்கு 1 வருஷம் கொடுத்தாரு, ஆனால் நமக்கு அப்படி இல்லை, வருஷம் கூட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. தேவ பிரியர்களே, இன்னைக்கு நம்மைக்குள்ளாக ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டியாய் நாம் மாறி வரும் பொழுது நம்ம கனியுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் வர வேண்டும். தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் கனி இருந்தாலும் சரி, கனி இல்லைனாலும் சரி, கனி கொடுக்கிற காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் தேவன் நம்ம மத்தியில் வரும் பொழுது, அவர் எதிர்பார்த்து நம்ம மத்தியில் வரும் பொழுது, அவர் விரும்புகிற காரியம் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த கனி எதை குறிக்கிறது என்று சொல்லுவோமானால், இது குணநலங்களை குறிக்கிறது, கேரக்டர்ஸை குறிக்கிறது, பழக்க வழக்கங்களை குறிக்கிறது. ஆழமான சத்தியத்தை இன்னைக்கு டைம் இல்லை பேசுவதற்கு. ஆனால் சுருக்கமாய் ஒரு 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டின் நாட்களில்
ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அவன் பேர் சவுல். அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். கழுதையை தேடி போனவன ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அவனை ஒரு ராஜாவாய் மாற்றணும்னு நினைச்சார். இப்போ அவனுடைய குணநலம் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் இதாயிருச்சு. அதே சவுல் திருப்பி என்ன ஆயிடுச்சு? ஆண்டவரை விட்டு கிறிஸ்துவுக்குள் அவன் இருக்கும் பொழுது ஒரு புதிய மனுஷனாக இருந்தான். கிறிஸ்துவை வெளியே வச்ச பிறகு ஒரு பழைய வாழ்க்கைக்குள் போயிட்டான். எங்கே போனான் அவன்? வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமம் 10:13. ஒன்று நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13. ம் 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 ஆ என்ன ஆயிடுச்சு? கர்த்தருடைய வார்த்தையை அவன் செவி கொடுக்கவே இல்லை. அவன் ஆண்டவருக்காக தேவன் அவனை எழுப்பி ராஜாவாய் மாற்ற வேண்டும், ஒரு பெரிய அந்தஸ்தை பொறுப்பை கொடுக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு என்ன பண்றான்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடி அவன் திருப்பி எங்க போயிட்டான்? அஞ்சனம் பார்க்கிறவங்களையும் குறி கேட்கிறவங்களையும் தேடி போகிறான். எதற்கு? அவனுடைய தேவைக்காக. அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும், அவனுடைய காரியம் பூர்த்தி படப்படணும், அதற்காக போறான். என்ன நடந்துச்சு? ஆண்டவரை விட்டு போனா செத்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய செத்த கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி? சத்தியம் இல்லாதபடி, வேத அறிவு இல்லாதபடி, இன்னைக்கு அனலும் இன்றி குளிரும் இன்றி நம்ம எப்படி இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். எதை கேட்டாலும், சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளோதான் நம்ம பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோதான் ஆழமான காரியங்களிலே இப்படி தான் இருக்கணும் என்று சத்தியத்தை போதித்தாலும், கடுமையான இருதயத்தோடு, கடுமையான எண்ணத்தில், இன்னும் பாரம்பரியமான காரியத்தில் இன்னும் தன்னை மாற்றிக்கொள்ளாதபடி இன்னும் பழைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏராளம். அவர்கள்லாம் ஜீவனுள்ளவர்களாய் அல்ல, இன்னைக்கு செத்த கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு மனுஷன் சீமோன் பேதுரு. அவன் என்ன பண்ணான்? அவனுடைய குணநலங்கள் எப்படி மாறுச்சு? முதலாவது அவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது எப்போ அந்த தேவனுடைய அன்பு அவனை விட்டு வெளியே போச்சோ, யோவான் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமானா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற அந்த சம்பவம் நடக்கும் பொழுது, அவரை பிடித்து கொள்வதற்கான மனுஷர்கள் வரும் பொழுது என்ன? யோவான் 21ஆம் அதிகாரம் 21 15லேருந்து 16. போதும். இப்போ என்ன நடக்காது? அந்த சம்பவங்களுக்கு முன்பதாக பார்த்துக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இந்த கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ண வரும் பொழுது அவனுடைய குணநலம், அவனுடைய ஜென்ம சுவாபம் மாறலை. உடனே அவனுக்குள்ள ஒரு கோபம் வந்தது. கிறிஸ்துவை நம்ம பக்கத்தில் வைச்சிருக்கிறோமே, அவருடைய அன்பின் பிரகாரம், நம் கட்டளையின் பிரகாரம் நடந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சம்பவம், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவனுக்குள் கோபம் எழுகிறது. உடனே என்ன பண்ணுறான்? பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டிட்டான். அது ஜென்ம சுவாபம். எப்படி பாருங்க, ஆழமாக யோசித்து பாருங்க. அவனுடைய தொழில் என்னவா இருந்துச்சு? மீன் பிடிக்கிற தொழில். மீன் பிடிக்கிறவங்க அதிகமாக மீனை பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க? காதான் வெட்டுவாங்க. அதனால அவன் என்ன பண்ணான்? அவனோட ஜென்மசுவம் மாறல. உடனே அவனுக்கு ஒரு காதை வெட்டிட்டான். உடனே ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை, ஒரு அற்புதங்களை செய்கிறார். ஏன்? பேதுருவை பார்த்து கேட்கிறான், ஏன்? ஆண்டவர் அந்த இடத்துல கூட என்ன பண்ண, கோபப்படக்கூடாது என்று சொல்லி அன்பை கற்றுக் கொடுக்கிறார். மரணம் தருவாயில கூட அன்பை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் பேதுரு பாருங்க, ஆண்டவரோடு கூட வந்தவன், ஆண்டவரோடு கூட பிரயாணப்பட்டவன், ஆண்டவரோடு கூட தூங்கினவன், சாப்பிட்டவன், எல்லா காரியத்தையும் அனுபவித்தவன், கடைசியில் ஒரு சூழ்நிலை வரும்போது அவனுடைய ஜென்ம சுவாபம் அவனுக்குள் அவனை பழைய பாவத்திற்குள் இழுத்து விட்டுருது. கடைசியில் என்ன ஆச்சு? ஆண்டவர் விட்டு அவன் கொஞ்சம் பின்வாங்கினான்.
அவர் காட்டி கொடுக்கிற அந்த சூழ்நிலை வரும் பொழுது சேவல் கூறும்பதாக நான் அறியேன் என்று சொன்னான், மறுதளித்தான். எல்லா பிரயாணப்பட்டவன் தான். சூழ்நிலைகள் கடுமையாகும் பொழுது, சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாய் வராத பொழுது, எல்லாம் அவனுக்கு எதிராக மாறும் பொழுது, அந்த வேளையிலே தேவனை மறுதளித்தான். ஜென்ம சுவாபத்தின் பிரகாரம் எல்லா காரியத்தையும் அவன் செய்தான். ஆனால் ஆண்டவர் அதையும் பார்த்தார். 3 முறை ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, பேதுருவே, என்னை நேசிக்கிறாயாப்பா, என்னை நேசிக்கிறேயா? அப்போதான் அந்த வார்த்தை அவனை தொடுகிறது. வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அது வரைக்கும் அவன்கிட்ட பேசவே இல்லையா? எவ்வளோ வார்த்தை பேசியிருப்பார். இந்த கடைசி தருவாயிலே தேவன் சொன்ன வார்த்தை அவன் இருதயத்தை பிளக்கிறது. ஐயோ நான் பாவம் செய்தேனே, ஐயோ நான் பாவம் செய்தேனே. அப்போ சொல்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேயா, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் புரிந்து கொண்டார், அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது என்பதை அறிந்து கொண்டார். இப்போ சொல்கிறாரு, நீ தான் என்னுடைய சபைக்கு தூண். பேதுருவின் மூலமாக தான் இன்னைக்கு சபை வளர்ந்திருக்கு. இன்னைக்கு சபையுடைய தூணே பேதுருவை வைத்து தான் தேவன் இந்த சபையை நிரூபித்திருக்கிறார். இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்தான், அவன் தேவனுக்காக மாறினான், அவன் இருதயத்தை மாற்றிக்கொண்டான். கடைசியில் அதே பேதுருவை உலகம் முழுவதும் பயன்படுத்தி இன்னைக்கு சபைக்கு ஒரு பிஷப் அவன் தான். முதல் பேதுரு தான் நம்மளோட சபைக்கு பிஷப்பாக இருக்கிறார், முன்மாதிரியாக இருக்கிறார். அதே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள் போகும் பொழுது இப்போ சொல்கிறாங்க, என்ன நடக்கிறது? ஒரு பிச்சைக்காரனை பார்த்து பிச்சை கேட்குறான். அவங்களை பார்த்து அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் வெறுமையாக இல்லை, என் கையில் பணம் இல்லை, பொருள் இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் யார் இருக்கிறா? கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார், எழுந்திருச்சு நடன்னு சொல்லும் பொழுது அவனுக்குள் இருந்த அந்த வைராக்கியம், அவனுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், தேவனுக்குள்ளாக நடந்து வந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அது நமக்குள் கிரியை செய்கிறதா? யோசித்து பாருங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரை வாசிங்க. 2 தீமோத்தேயு 5:7, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. ம் ம் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், இங்கே என்ன சுபாவம் இருக்கிறது? உன்னுடைய ஜென்ரேஷன், நான் உனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய காரியத்தெல்லாம் நான் பார்க்கும்பொழுது ஆச்சரியப்படுறேன்ப்பா. அது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய தாயும் உன்னுடைய பாட்டியோட ஜெபமும் அவருடைய விசுவாசமும் அவர்கள் உன்னை நடத்தி வந்த பாதையும் நான் பார்க்கும் பொழுது அந்த ஜென்ரேஷன், அந்த சுவாபங்கள் உனக்குள் வந்து இன்னைக்கு கிறிஸ்துவை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், பிரதிபலித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அவன் பெருமைப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கிறோமா? சில வேளையில் சில பெற்றோர்கள், செபிக்காத பெற்றோர்களை பார்க்கும் பொழுது கோபம் வரும். ஏன்னா அந்த பிள்ளைகளும் அப்படி தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை குடும்பத்தில், எத்தனை வீட்டில் இன்னைக்கு நம்மளுடைய இரவு ஜெபம் இருக்கிறது, குடும்ப ஜெபம் இருக்கிறது, எல்லாம் நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், வீட்டுக்கு ஒரு தட்டு, வீட்டுக்கு ஒரு டம்ளர், நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு நம்ம பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம வேதத்தை வாங்கி கொடுத்துருக்கிறோம்? இன்னைக்கு செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறோம், வேதத்தை எத்தனை பேர் வாங்கி கொடுக்குறோம்? கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். அன்னைக்கு தீமோத்தேயு என்ன சொல்லுகிறார்? நான் என் பாட்டிக்கிட்டேருந்து, எங்களுடைய அம்மாட்டிருந்து படிப்படியாக நான் கற்று ஆண்டுக்குள் வளர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, எங்கள் அம்மாவுடைய ஜெபம் தான் நீ நடத்துது, எங்கள் அப்பாவுடைய ஜெபம் தான் நீ நடத்துது, அவங்க தான் என்னை சத்தியத்துக்குள் வளர்த்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இல்லைனா இன்னைக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் புதிய சிருஷ்டியாக நீங்கள் மாறணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இந்த சத்தியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான, உங்களுக்கு புரோஜனமான சத்தியமாக இருக்குமானால்
எந்திரிச்சு நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னோடு கூட பேசிருக்குமானால் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஒப்பு கொடுக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்கு ஆட்சேபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஒரு புதிய மனுஷனாய் மாறி, ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறி இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். குடும்ப ஜெபம் இல்லைன்னா இன்னையிலிருந்து நீங்கள் அதை செய்வதற்கு பிரயாசம்